வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம ஆகச்சிறந்த பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மார்ச் மாதம் முழுவதுமாக மிகச்சிறந்த பெண்மணிகளை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுடன் ஒரு நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேனல் வழியாக மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறது இந்த தீபம் தொலைக்காட்சி. ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிற போது அது அவங்களுடைய சாதனை அப்படிங்கிறது வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாவே இருக்கு. அந்த சாதனையை நம்ம மேம்படுத்தி வெளியில கொண்டு வரும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்படித்தான் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் கவிதா கிரீஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். 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 சொல்லுங்கம்மா, உங்க சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு திடீர்னு ஒரு பள்ளியின் தாளாளர் முதல்வர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையில இருக்கீங்க. மிக சிறப்பா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. தீபம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்கோம். I am the principal and correspondent of the New Modern Vidya Mandir Higher Secondary School. எப்படி திடீர்னு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? எப்படி நம்ம நடத்துவோம், எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம்லாம் ஆரம்பத்திலேயே இருந்துச்சுங்களா? இல்ல இது முதல்ல நான் உங்களை சொல்லணும்னு நினைச்சேன், வர வைக்கணும்னு நினைச்சேன், வெல்கம் பண்ணணும்னு நினைச்சேன். அதை மறந்துட்டேன். இது உட்காந்து நான் உங்களை ஒரு என்னோட சிறிய வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து. அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 30 வருஷமா இந்த பொது சேவையில ஈடுபட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்காக, குழந்தைங்களுக்காக நீங்க வாய்ஸ் கொடுக்கறது நான் பார்த்துட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நீங்க புதுவை கவிதை வானில்னு ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா தெரியல, 11 வருடம். அப்புறம் 14 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க நீங்க தமிழ்ல. அதுல பெண்களுக்காக நிறைய முற்போக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். உங்க புக் வெளியிட்டு வந்திருக்கேன் நானு. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 3 விஷயம் இருக்குது. அது என்னன்னா உங்களோட பொறுமை, பணிவு, உங்களோட விடாமுயற்சி. அத நான் உங்ககிட்ட இருந்தே கத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷ காலமா உங்களை பார்த்து வளர்ந்ததுல என்னோட வாழ்க்கையில நான் இதை உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் கண்ட பார்த்த தலை சிறந்த பெண்கள்ல நீங்க மிக தலை சிறந்த பெண்ணா நான் நினைக்கிறேன். இது என்னோட இல்ல, உண்மையாவே அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா you have inspired me a lot and guided me அப்படின்னு சொல்லலாம். In my personal life and in my career, everything you have guided me. அதனால முதல்ல உங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ஓகே. தென் ஸ்கூல் என் கணவருக்கு தான் அந்த ஐடியா இருந்தது, அவருக்கு தான் அந்த ஆசை. அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச போது, வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்ச போதும் அவர் இல்ல, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தணும், கல்வி சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்ததால அவரால் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நான் வேற ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியும் இருக்கிறேன். பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜெனரல் ப்ரொஃபிஷியன்சி லெக்சரராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரு என் கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் சென்டர் தான் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நானும் படிச்சிருந்ததால அவரு என்னையும் வேலையை விட்டுட்டு இங்கே வர சொல்லிட்டாரு.
அதனால என்னோட டெக் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் இந்த ஜாபையும் விட்டுட்டு ஐ ஜாயின் ஹியர் வித் இம். அவர் கூட நானும் அப்படியே வந்துட்டு ஸ்கூலில் ரன் பண்ண ஆரம்பித்தோம். அவரோட ஆசை தான் இது, ஒரு கல்வி சேவை பண்ணணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் கல்வி சார்ந்து வைக்கணுன்ற ஆசை வந்து அவரோட இது. ஆனால் அதற்காக என்னோட பணியும் நான் விட்டுட்டு நான் வந்துட்டு இவரோட இந்த சேவையிலேயே என்னையும் வந்துட்டு உடன்படுத்திக்கிட்டேன். நீங்களும் ஏற்கனவே கல்வி தானே கொடுத்துக்கிட்டு ஆமா இருந்தீங்க. ஆமா. ஆனா வந்து அது என்னன்னா எனக்கு லெக்சரரா இருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஆசையா இருந்தது. அதுக்காகவே படிச்சேன். பட் ஆனா ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது வேற டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அது. அத வந்து அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு அதுக்காக பிஎட் படிச்சேன் நானு. படிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருந்தோம். காலேஜ் லெக்சரரா இருக்கணும்ன்ற போது அதுக்காக நான் பிஎட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்வி சேவையில ஈடுபடுத்திட்டேன். ரொம்பவே சிறப்புமா. என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம், வேற என்னவாவும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துக்குள்ள ரெண்டு பேரும் உடன்பட்டு உள்ள வரும்போது அதுக்காக மொழி ஈடுபாடோட நம்ம செயல்படுறோம் இல்லையா? அதுதான் வந்து உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும். நிச்சயமாக முத்தியால்பேட்டையில ஒரு நல்ல ஒரு பெயரோட புகழோட அந்த ஸ்கூல் இருக்குது, பிரம்மாண்டமா இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு நிக்குது அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி குட்டி குழந்தையா உங்களை பார்த்தேன் நானு. இப்போ கொஞ்சம் பிரமிப்பா பாக்குறேன். அது வந்து மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வளர்த்த பிள்ளை நமக்கு மேல உயர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெற்றோரின் மனநிலைமையில நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து கூடுதல் மகிழ்ச்சியும் கொடுக்குது. இதுல வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுல நிறைய போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்க எப்படி தாண்டி இந்தாண்டு வரீங்க? மன வலிமை அவசியமா தேவைப்படுது. அதையும் தாண்டி இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டே பை டே எடுக்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் அந்த வலிமையும் கிடைக்குது. மிச்சபடி இது வந்து என்னன்னா பொதுமக்கள் இன்வால்வ் ஆன விஷயம், சிறிய குழந்தைகள் இன்வால்வ் ஆகிற விஷயம். நாங்க சந்திக்கிறது பொதுமக்களையும் குழந்தைங்களையும் தான் சந்திக்கிறோம். அதனால இது பெரிய பாரமோ பெரிய பிரச்சனையோ கிடையாது. நம்ம மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளும் மனுஷங்க தானே, அதனால மனிதர்களோட உணர்வு புரியுது, அவங்களோட தேவை என்னன்னு புரியுது, பெற்றோர்களோட தேவை என்னன்னு புரியுது எங்களுக்கு. அதை வந்து நாங்க சரிபட நடத்த, அவங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி பண்ணி தர விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்க ஸ்கூல் வந்துட்டு இத்தனை பேர் வாங்கியிருக்கு, இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு முத்தியால்பேட்ல. 25th year we are stepping into it, into our service. அது கண்டிப்பா பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாம நடக்காது. என்னோட ஏரியால, முத்தியால்பேட்ல இருக்கிற ஏரியால முக்காவாசி பேரண்ட்ஸ் வந்துட்டு பொதுமக்கள் என்கிட்ட தான் வந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க. வாழைக்குளம், சோலை நகர், இந்த மாதிரி டிவி நகர், காலாப்பட்டு, கூனிமேடு, இங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே பசங்க வந்துட்டு நம்ம கிட்ட படிக்கிறாங்க. அதனால வந்துட்டு இது ஒண்ணும் மிக சிரமமா தெரியல. மக்களை சந்திக்கிறதால வந்துட்டு மகிழ்ச்சியா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆரம்ப காலத்துல சிரமமா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அது சிரமங்கள்லாம் மறந்து போச்சு. அதனால மகிழ்ச்சியாவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நிச்சயமா வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து சில சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். பிரச்சனைகள் கண்டிப்பா வரதான் செய்யுது. என்னன்னா குழந்தைங்க விழுந்துருவாங்க, இல்ல அடிச்சுப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் தினம் வரதான் செய்யும். பேரண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அடிச்சே இருக்க மாட்டாங்க. கிளாஸ்ல ஹோம்ஒர்க் கேட்டாலே வந்துட்டு பசங்க அப்படி போய் வீட்டுல போய் சொல்லிருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தானே தவிர வேற எதுவும் பெரிய பிரச்சனைகள்ன்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி நம்ம ஃபேஸ் பண்றதால இப்ப அது பிரச்சனைகளா தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறதால. அப்புறம் இப்ப இந்த இடையில வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனா டைம்ல நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாமே அழகா வீட்டுல உட்காந்துட்டு
ஆமா, நிம்மதியா கண்டிப்பா. ஜாலியா நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ அந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து மறந்தே போயிட்டு ஒரு விஷயமா ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தா கூட ஆன்லைன்ல ஆன் பண்ணி வச்சுட்டு அதுங்க பாட்டுக்கும் வேலையை கண்டிப்பா, பார்க்கறது கண்டிப்பா. தூங்குறது இப்படி இருந்தாங்க. ஆல் பாஸ் அப்படிங்கும்போது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதுங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வரும்போது எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு? உடனே ஐயோ! ஏத்துக்க அது முடியுங்களா? மிக சிரமமாக இருந்தது மேம். வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு எங்களால வந்து கிளாஸ்ல உட்கார வைக்கவே முடியல. ஏன்னா 2 வருஷம் வந்து ஆமா. அவங்க வந்து செல்போன்லயோ பார்த்துட்டு கிளாஸ கவனிச்சுட்டு, கவனிக்கவும் இல்ல பாதி பேரு. படுத்துட்டு கிளாஸ கவனிச்சிருக்கிறாங்க. உட்கார்ந்து கூட கிளாஸ கவனிக்கல போல இருக்கு. ஆன் பண்ணி வச்சுட்டு விளையாடி இருக்கிறாங்க பசங்க. அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு. இங்க டீச்சர்ஸ் பாட்டு கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்படி இருந்த குழந்தைங்கள வந்துட்டு நம்ம கூப்பிட்டு ஒரு இடத்துல கிளாஸ்ல உட்கார வைக்கிறது ரொம்ப முதல்ல கஷ்டமா இருந்தது. பசங்களோட கவனத்தை வந்துட்டு பாடத்துல வந்து கொண்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்தது. அந்த 2 வருஷம் ஆல் பாஸ்ன்னு போட்டதால நிறைய பிரச்சனை இருக்குது. பசங்களோட படிப்பு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வீட்ல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்னும் சின்சியரா இருந்திருந்தா, கொஞ்சம் நம்ம வந்து பசங்க சின்சியரா எஜுகேஷன் எடுத்துட்டு இருந்தா, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒரு பேசிக் படிச்சுட்டு இருந்திருந்தது. அந்த சூழல் அப்படி அவங்கள ம். மாத்திடுச்சு இல்லைங்களா? So வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது யார் நம்மள கவனிக்க போறா? யார் திட்ட போறா? கண்டிப்பா. அப்படி பேரண்ட்ஸாலையும் அதுக்கு மேல வலியுறுத்தி அவங்கள கொண்டு வர முடியாது. So நிறைய அதுவும் இல்லாத சூழல். எல்லாம் வேலைக்கு போற பேரண்ட்ஸும் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் அப்ப வந்துட்டு யாரும் வேலைக்கு போயிருக்க முடியாது இல்லையா? இதனால கொஞ்சம் பேர் போனேன்னு தான் சொல்றாங்க. 1 இயர் ரொம்ப ஆமா. டைட் பீரியடா இருந்தது கோவிட்ல. அடுத்த வருடம் வந்து கொஞ்சம் சில கொஞ்சம் பேருக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. வேலை கிடைத்தது. ஆனா பசங்கள வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆவாத இருக்கணும்னு வீட்லயே வச்சிருந்தாங்க. எஜுகேஷன் ஆமா, ஆமா. ஃபீல்டு மட்டும் கண்டிப்பா. கொஞ்சம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அது அதனால கொஞ்சம் வந்துட்டு பசங்கள தனியா விட்டுட்டு போற மாரியும் பேரண்ட்ஸுக்கு நடந்திருக்கு. சூழல். சூழல் நடந்திருக்கு. அதனாலயும் கொஞ்சம் வந்துட்டு பிள்ளைகளோட படிப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள உட்கார வைக்க, பாடத்துல கவனத்த கொண்டு வர மிக சிரமமா தான் இருக்குது. இது எல்லா பள்ளிகளிலும் இருக்குது இந்த சிரமம். ஆ அதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு, படிப்பு மேல ஈர்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாரி இருக்கு. செல்போன் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஆமா. தான். அது முன்னாடி வரைக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் அவ்வளவு செல்போன் செல்போன் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். இந்த கோவிடால அவசியம் குடுத்தே ஆகணும். அவங்க மூச்சு முட்ட படிப்புக்காக குடுத்தாங்க. படிப்புக்காக குடுத்தது என்ன கொடுக்க ஆயிடுச்சுன்னா, மாட்டோம்னு முதல்ல சண்டை போட்டோமா, ஆ இந்தா வச்சு படி. அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சதால என்ன ஆயிடுச்சு, அவங்க செல்போனுக்கு அடிக்ட் ஆன மாரி ஆயிப்போச்சு இப்போ. இப்ப அந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்கள வெளில கொண்டு வர்றது பெரிய கஷ்டமா இருக்குது. இப்பயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஏமாத்திட்டு இருக்காங்க. போன்ல தான்மா வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் வருது. போன்ல தான்மா நோட்ஸ்லாம் வருது. அப்புறம் சில பேரண்ட்ஸ் வந்து எங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 5th, 6th இந்த கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப கிளாஸ்ல நடக்கும்போது நாங்க ஏன் போன்ல அனுப்ப போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து அதாவது ஒரு 10th, 11th, 12th கூட பரவாயில்ல. நம்ம ஏதாவது ஆமா. நோட்ஸ் அனுப்புவோம். ஆமா. டெஸ்ட் மெசேஜ் இருக்குது எல்லாம் இப்படின்னு அனுப்புவோம். அனுப்பலாம். ஆனா இந்த 6th, 7th நம்ம அனுப்ப போறது இல்ல. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு போனை வாங்கி விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. பசங்க ரொம்ப பிரில்லியன்ட். பெற்றவங்களை விட பிள்ளைங்க வந்து பல மடங்கு பிரில்லியண்டா இருக்குது. ஆமா, ஆமா. அதுங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியல. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களை கவனிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பா, பெற்றோர்களுக்கு. கண்டிப்பா. So, அது நீங்க எப்படி அதையெல்லாம் ஏதாவது பண்றீங்களா? பேரண்ட்ஸ்க்கு வந்து மீட்டிங். நிறைய நாங்க வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம். நிறைய மீட்டிங் போடும்போதெல்லாம் நாங்க நிறைய அட்வைசஸ் கொடுக்கறோம். அட்வைசஸ் நம்ம கொடுக்க வேணாம், பேரண்ட்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்களோட டைட் ஷெட்யூல் அவங்களுக்கும் வேலைக்கு வேணும்னு போகணும். செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. தெரியாம வேலைக்கு நிறைய தவறுகள். போறாங்க. அவங்களும் வந்துட்டு பசங்களுக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. நம்ம பசங்களுக்காக தான் வந்துட்டு ஓடுறோம் அப்படின்றதுல வந்துட்டு சில விஷயங்கள் மறந்துடுறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள கவனிக்கணும். படிக்கிறாங்களா இல்லையா தினம் அப்படின்றது. அது கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆகுது. என்னன்னா, அவங்கள மேல தவறு சொல்ல முடியாது. கோவிடுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைச்ச ஆர்வம் இருக்கலாம்.
கோவில்ல 2 வருஷம் அந்த அவங்களோட சிரமங்களை வந்துட்டு சேமிப்பு எல்லாம் கரைஞ்சிருக்கும். ஆமா அதெல்லாம் வந்து இருக்கு. அவங்களோட கடன் இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ண வேகமா உழைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாம் சரிதான். பட் ஆனா பிள்ளைகளும் வந்துட்டு படிப்புல கொஞ்சம் அந்த 2 வருட காலங்கள் வந்து கேப் விட்டதால கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. அதையும் வந்து நம்ம தான் சரி பண்ணணும். நம்ம ஸ்கூல்ல 8 ஹவர்ஸ் இருக்கிறோம், நம்ம சொல்லி தரோம், எழுத வைக்கிறோம், எல்லாம் செய்றோம். பட் ஆனா வீட்டுக்கு போனா அதை படிக்கிறாங்களா, அதை மறுபடியும் கவனம் செலுத்துறாங்களா, இல்ல வந்து டிவி செல்போன் யூஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்களா அப்படின்றத யாராவது பேரண்ட்ஸ் வீட்ல இருந்து கவனிச்சு அந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் படிப்பு மேல ஆர்வத்தை திருப்பி வச்சாங்கன்னா, மாற்றி வைத்தார்கள்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமா கொண்டு வரலாம் பசங்களோட லைஃப்ல, எஜுகேஷன்ல. நான் பேரண்ட்ஸுக்கு அதுதான் சொல்வேன். நம்மளும் அந்த வயசை தாண்டி வந்திருக்கோம். நம்மளுக்கும் எப்படி எப்படி பேரண்ட்ஸ் ஏமாத்திட்டு விளையாடலாம், நம்ம அந்த காலத்துல எப்படி விளையாடலாம்னு யோசிச்சோம். வெளியில போய் தெருவுல போய் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த காலத்துல வந்துட்டு ஏமாத்திட்டு போனை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. நம்ம போன் கொடுக்காத இருக்க ட்ரை பண்ணணும் இனிமேவாது. அது பசங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதுதான் நம்மளோட ஆசையாவும் இருக்குது பெற்றோர்களா. பசங்க படிச்சாதான் வந்துட்டு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும், காலேஜ் சீட்டு கிடைக்கும். அது மூலியமா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையிலன்றது வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் நம்ம இன்னும் சின்ன குழந்தைங்க தானே, இந்த டைம்ல அவ்வளவு கவனிப்பு தேவையான்னு நினைச்சு விட்டுறாங்க. 6th 7th எல்லாம் படிக்கும் போது அந்த குழந்தைங்களை 10th வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது இதுதான் குரூஷியல் டைம், நம்ம பசங்களை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும், அப்படியே கண் கொத்தி பாம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் போய் டைப் பண்ணா அந்த பையன் வந்து அந்த டைம்ல வந்துட்டு நம்ம சொல்றதுதான் கேட்டு வளைஞ்சு கொடுத்து வரமாட்டான். நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே பாரதியார் சொன்ன மாதிரி படிப்புக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது, காலை எழுந்தோன் படிப்புன்ற மாதிரி ஒரு டைம் வச்சிருக்கணும். நாங்களும் சொல்லி சொல்லி அனுப்பலாம். நம்ம காலையில டீச்சர்ஸோ நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவங்க யாரும் வந்து உங்க வீட்டுல இருக்க முடியாது. மார்னிங் 6 to 7 படிக்கிறது, 5 மணிக்கு எழுப்பி படிக்க வைக்கிறது, இதெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அட்வைஸ் மட்டும்தான் கொடுத்து அனுப்ப முடியும். பட் ஆனா அது மேற்பார்வை பாக்குறது பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். அது ஒரு பிராக்டிஸா வச்சிருந்தா நம்ம இந்த 10th 11th 12th வரும்போது அந்த பசங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பழமொழி மாதிரி 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்ற மாதிரி நம்ம 4th 5thல இருந்தே வந்து இந்த பிராக்டிஸ் கொண்டு வரணும். இயர்லி மார்னிங் எழுப்பி படிக்க வைக்கிறது, எழுதி பார்க்க சொல்றது, இந்த பிராக்டிஸ் சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸே செய்ய வைக்கும் போதுதான் அந்த 10th வரும்போது அந்த உட்கார்ந்து படிக்கிற ஹேபிட் வந்துட்டு அந்த பசங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அதுல அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. இஷ்டம் இல்லாத நம்ம வற்புறுத்தலால ஸ்கூல்லயும் உட்காந்து படிக்கிறது, வீட்லயும் பேரண்ட்ஸ் வற்புறுத்துறாங்க. வீட்டுக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு போறோம் 6 o'clock வரைக்கும், வீட்டுக்கு போனாலும் உடனே படின்றாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாம் பசங்களுக்கு வராது. படிப்புதான் நம்மளோட வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், ஆதாரம் அப்படின்றத வந்து நாங்க டீச்சர்ஸ் மட்டும் உணர்த்திக்கிட்டே இருந்தா பத்தாது, வீட்டுல பேரண்ட்ஸும் உணர்த்தணும். அது நீங்களும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது முக்கியத்துவத்தை சின்ன வயசுல இருந்தே சொல்லித்தாங்க. டிவி பாக்குறது, பசங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீங்களும் வந்துட்டு நாடகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நைட் டைம்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து சாப்பிடும் போது ஒன்னா சாப்பிட்டுட்டு எப்படி படிக்கிற, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, எதுல ஆர்வம் இருக்கு பசங்களுக்கு, இதெல்லாம் நம்ம பேசலாம் குழந்தைங்க கிட்ட. கிளாஸ் எப்படி இருக்கு, எந்த மிஸ் பிடிச்சிருக்கு, யார் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஏன் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு, என்ன குவாலிட்டி பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம குழந்தையோட ஆசைகள் என்னன்னு நமக்கு தெரியும். அவனோட மனசு எந்த எந்த மாதிரி விஷயத்த விரும்புதுன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயம், நமக்கும் அது சந்தோஷம்தான். அதை நம்ம இந்த ஒரு பிஸி லைஃப்ல ஃபாஸ்ட் லைஃப்ல மறந்து போயிடுறோம். இது செஞ்சா நம்ம காலத்துல வந்து நம்ம பேரண்ட்ஸோட நம்ம உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு தான் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இப்போ காலகட்டத்துல நிறைய குழந்தைங்க அதை வந்து மிஸ் பண்றாங்க. அது ஒரு நல்ல சூழலை உருவாக்காது. நம்ம திரும்பி அந்த ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கைய வாழறது, நம்ம குழந்தைங்க நம்மள டிபெண்ட் பண்ணி வாழற மாதிரி வைக்கணும்.
இந்த கேட்ஜெட்ஸ், போனு, டிவி, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு. அதுல கேம்ஸ், இதுல எல்லாம் போகாத நம்மள வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாவை பார்க்கணும், பேசணும், அப்பா அம்மா நம்ம வந்து கட்டி பிடிக்கணும், நம்ம கிட்ட அன்பு செலுத்தணும். உண்மையே நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னா நம்ம காலத்துல நம்ம வந்து ஸ்கூல் வீட்டுக்கு வரும்போது நம்ம அம்மா அப்பா நமக்காக வாசல்ல நிப்பாங்க. ஒரு தட்டுல ஒரு சாதம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு தட்டுல சாதம் அந்த சாதம் தான் அப்ப ஸ்நாக்ஸ். நாங்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாயில ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு வாயில வச்சு திணிச்சு விடுவாங்க. அந்த சாப்பாட்டுக்காகவே திட்டுன்னு ஓடி வருவோம். அந்த மாதிரி அப்ப எல்லா அம்மா அப்பாவும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அதுக்கு நேரம் இருந்துச்சு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனதுலேருந்து என்னென்ன நடந்தது, எந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, இவங்க திட்டினாங்க, இவங்க சிரிச்சாங்க, அது எல்லாத்தையும் வரிசலா ஆமா சொல்லுவோம். ஒப்பிப்பாங்க. பாட்டி கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமா அது மாதிரிலாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ஒரு பிள்ளை சரியா போச்சு. 2வது கூட பெத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த அம்மா அப்பாவுடைய முழு ஃபோக்கஸ் வந்து இந்த ஒரு ஒத்த குழந்தையில இருக்கு. இதுக்காக சம்பாதிக்கணும் அப்படியே வானத்தையும் வளைச்சு கொண்டாந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய கெடுக்கிறாங்கிறது தான் என்னுடைய இது. இதை வந்து எப்படி மாத்துறது? அவங்களும் சம்பாதிச்சாக வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்க. பிள்ளைங்க வந்து தனியா வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த நேரத்துல அது என்ன பண்ணுது, என்ன செய்யுது, எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஸோ இது காலம் தான் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காலம் மாத்தணும்ன்றது கரெக்ட் தான். அந்த காலம் மாத்துறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. எப்படின்னா பேரண்ட்ஸ், திருப்பி அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ ஸ்கூல் பள்ளி கல்வின்றது அந்த காலம் நீங்க சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் சொல்லி தந்தாங்க, வேல்யூ எஜுகேஷன் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருந்தது, பிடி பீரியட் இருந்தது. அப்புறம் நீடில் ஒர்க் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நீடில் ஒர்க் கிளாஸ் இருந்தது, டிராயிங் கிளாஸ் இருந்தது, பாட்டு கிளாஸ் இருந்தது, பரத கிளாஸ் இருந்தது, கராத்தே கிளாஸும் இருந்தது. இவ்வளோ கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுவோம் நாங்க. இப்பயும் இருக்குது, எல்லா கிளாஸஸும் இருக்குது. அட்டன் பண்ணிட்டு நம்ம அன்னைக்கு நடந்த மாதிரியே தான் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்ப எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்குறோம். நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமுக்கு இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன்ஸும் இப்ப இருக்கிற கல்வி வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 8 மணி நேரம்ன்ற கல்வி வந்து 1980 இருக்கட்டும், இப்ப வந்து 2024 இருக்கட்டும், அதே மாதிரி பசங்களுக்கு உபயோகமான விஷயங்களை தான் ஒரு ஸ்கூல் வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஸ்கூலோ டீச்சர்ஸோ நாங்க அவங்களுக்குள்ள ஏத்திட்டு இருக்கோம். பசங்க மனசுக்குள்ளேயா இருக்கட்டும், மூளைக்குள்ளேயா இருக்கட்டும், இந்த கல்வியை தான் நாங்க ஊட்டிட்டு இருக்கோம். பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, வீட்டுக்கு போனா இருக்கிற சூழல் மட்டும்தான் மாறி இருக்குது. அதுதான் அன்னைக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அத்தை அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். இப்ப நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறோம். அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளும் வேலைக்கு போறோம். அந்த 8 மணி நேரம் நம்ம வேலைக்கு போற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஆளு அப்பா வந்து ஒரு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட நைட் வேலை செய்யலாம். நைட் ஒரு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கூட. பட் அம்மாவோ யாரோ ஒரு ஆள், அந்த பையன் வந்து பையனும் பொண்ணும் வீட்டுக்கு வரும்போது வந்து வீட்டுல இருக்கணும். இருந்து அதுக்கப்புறம் அவனை வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு, என்னப்பா படிச்ச, எப்படி இருக்கு, அவன் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பாசத்தையும் அக்கறையும், நம்ம பாசமானவங்க தான், நம்ம பிள்ளைய தவிர வேற யாரையும் உலகத்துல நேசிக்க போறது இல்ல, நம்ம பசங்களை நேசிக்கிற அளவுக்கு வெளியில வேற யாரையும் நம்ம நேசிக்க போறது இல்ல, எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த பையனுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம அந்த பாசத்தை காட்டினா இல்ல தெரியும். நம்ம அந்த பையனை வந்து நேசிக்கணும், அன்பாவோ அரவணைப்பாவோ வீட்டுக்கு வந்த போது இருந்து அவனுக்கு விருப்பப்பட்ட அந்த உணவை கொடுத்துட்டு அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு, என்ன படிச்சான்னு கேட்டு ஹோம்ஒர்க் இருக்காப்பா படிக்கிறியா அப்படின்னு கேட்கறது இல்ல, அவனுக்கு என்ன தேவையோ அதை வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல் சம்பந்தமா பென்சில் ஸ்கேலு அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, ஒரு வீக்லி ஒன்ஸோ 10 days ஒன்ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, பீச்சுக்கு கூட்டு போறது, அந்த மாதிரி நம்ம செஞ்சு அவனை கவனிக்கும் போது அந்த அவன் அந்த டிபெண்டன்சி பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, அட்டாச்மெண்ட், அந்த டிபெண்ட் ஆகணும், நம்ம கிட்ட டிபெண்ட் ஆகணும் குழந்தை.
அதை விட்டுட்டு நம்ம 2 பேருமே வீட்ல இல்லாத, அப்பாவும் அம்மாவுமே வீட்ல இல்லாத, வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. நாங்க வீட்ல எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுட்டு போறோம் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இன்னும் கேட்டா சில பசங்க வந்துட்டு 8:30 மணிக்கு தான் கூட்டிட்டே போறாங்க. நாங்க தான் ஸ்கூல்ல வச்சு பாத்துக்கிறோம். வந்துட்டு ஸ்கூல் மூட போகுது, அப்படியே கேட்டை மூட போறோம் போது நாங்க திருப்பி திருப்பி போன் பண்றோம். 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கிறாங்க. நாங்க வேலையில இருந்து வந்துட்டு இருக்கோம், அவரு வரலீங்களா, நான் இதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் எப்படி உட்கார்ந்து இருக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பாத்துக்கிறோம். அந்த மாதிரி நடக்க கூடாது. நீங்க வீட்டு சூழல் தான் மாறி இருக்கு, ஆமா, கண்டிப்பா பள்ளிக்கூட சூழல் மாறல. அப்படிலாம் கிடையவே இல்லை. பள்ளிக்கூட சூழல் மாறினதுனாலதான் வீட்டு சூழல் மாறிச்சு. என்னன்னா நம்ம எல்லாம் படிக்கும் போது 65 மார்க் வாங்கினா அது ஃபர்ஸ்ட் மார்க். அது என்ன பண்றது, இப்ப ஜனத்தொகை ஏறிடுச்சு, காம்படிஷன் பெருகிடுச்சு. அது படிப்பு படிப்பு, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் படி, இரவு படினா அந்த புள்ள என்னதான் செய்யும். இல்ல அதையும் நான் சொல்றேன், வந்துட்டு எல்லா பசங்களுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அதையும் நாங்க மீட்டிங்ல சொல்றோம். அதனால உங்க பையனை வந்துட்டு நீங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான் வரணும், நீங்க 100க்கு 99 எடுக்கணும்னு வற்புறுத்தாதீங்க. அவனை படிக்க சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதான் அவன் டைவர்ட் ஆகாத வேற விஷயங்கள்ல கெட்டு போக வாய்ப்பு கொடுக்காம நீங்க கண்காணிங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு படிப்பு வருதோ, படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. நாங்க மதிப்பெண்ணுக்கான கல்வி மட்டுமே கொடுக்கல, மதிப்பு கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நாங்க நிறைய என்எஸ்எஸ் வச்சிருக்கோம். என்எஸ்எஸ் டீம் இருக்கு, கேம்ப் நடத்துறோம். என்எஸ்எஸ் டீம் இருக்கு, சிஎஸ்எஸ் இருக்கு, எலக்ட்ரால் லிட்ரஸி கிளப் இருக்கு, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸ் கிளப் வச்சிருக்கோம், எயின்ஸ்டைன் சயின்ஸ் கிளப்ல. சரோஜினி நாயுடு இங்கிலீஷ் கிளப் வச்சிருக்கோம், தமிழ் கிளப் வச்சிருக்கோம், தமிழ் சங்க மன்றமும் வச்சிருக்கோம். நாங்க பாரதியார் தமிழ் மன்றம் அப்படின்னு வச்சிருக்கோம். அதுலயும் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டே இருக்கோம். தமிழ் தாய்மொழி முக்கியத்துவத்தையும் நாங்க சொல்லி தரோம். ஆங்கிலம் நம்மளோட முன்னேற்றத்திற்கு யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்றதால அது நமக்கு தேவைன்றதால அதையும் நாங்க சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம். தமிழை நாங்க விடவே இல்லை. தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருங்க, நீங்க கேட்கவே கூடாது. இது என்னன்னா, நம்ம பாரதியார் வீட்டுல நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஒப்புவித்தல் மனப்பாட செயல்கள்ல பாரதியார் கவிதை நீங்க எங்க பசங்க தான் நிறைய வந்திருக்கு, எங்க பசங்க தான் நிறைய பிரைஸ் வாங்கி இருக்கு. அதனால நீங்க இதை கேட்கவே கூடாது. நாங்க தமிழுக்கு எவ்வளவு சொன்னீங்க, நேயர்களுக்கு நாங்க தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கம்பராமாயண போட்டி கூட நடக்கும், நம்மளுக்கு விவேகானந்தா ஸ்கூல்ல நடத்துவாரு சார். அதுக்கும் எங்களோட பிள்ளைங்க போறாங்க. நிறைய விழால கூட நிறைய போட்டிகள் அதுல பங்கு பெற்று நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வராங்க. அதனால நாங்க மதிப்பெண்ணுக்கான கல்வியை மட்டும் கொடுக்கறது இல்ல, மதிப்பு கல்வியை கொடுக்கிறோம். என்னன்னா, ஒரு பையனுக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நாங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல தொடர்ந்து 5 வருடங்களா 5 முறை நாங்க ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். நாங்க அதுல செலக்ட் ஆகி ஒவ்வொரு லெவல்லையும் செலக்ட் ஆகி நேஷனல் லெவல்ல சதர்ன் இந்தியா லெவலுக்கு போயிட்டு அதுலயும் செலக்ட் ஆகி நேஷனல் லெவல்லையும் பிரைஸ் வாங்கியிருக்கோம். தொடர்ந்து 5 முறை 5 ஆண்டுகள் கண்டினியூஸா இதை வாங்கியிருக்கோம். நாங்க இது மட்டும் மாற்றம் வந்திருக்கு, இடையிலதான் ரொம்ப. ஆமா, இப்போ அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைங்க எல்லாம் மேக்ஸ்ல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, தமிழ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பசங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்கோ அதை வச்சுதான் ஒவ்வொரு கிளாஸ்ல எக்ஸிபிட் பண்ண முடியும். சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களை செலக்ட் பண்ணி நாங்க சயின்ஸ் கிளப்ல சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்புறம் சோசியல் கிளப் வச்சிருக்கிறோம். சமுதாயத்துல ஒற்றுமையை நாட்டணும்ன்றதும் எங்களோட ஆசை. அதை தாண்டி பண்பாடு, கலாச்சாரம் இதை பத்தி வளர்க்கறதுக்காக அந்த மாதிரி சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க இருக்குங்க. இந்த மாதிரி கலாச்சாரத்தை பத்தி டூரிசம் பத்தி பேசுற குழந்தைங்க, நம்ம எல்லா மதமும் ஒரு மதம்னு சொல்ற அந்த இன்ட்ரெஸ்டோட பேச்சு திறமை இருக்கிற குழந்தைங்களா இருக்கும். அதெல்லாம் சோசியல் கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல போட்டிருக்கோம். தமிழ் மேல ஆர்வம் இருக்க குழந்தைங்க, உச்சரிப்பு நல்லா இருக்கிற குழந்தைங்க, இது மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு 35 பசங்க இருக்கிறாங்கன்னா
ஒவ்வொரு கிளாஸ்ல 10 குழந்தைங்க ஒவ்வொரு கிளப்ல இருக்கிறாங்க. எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றாங்க. நாங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குழந்தையும் வாரம் ஒரு முறையாவது ஸ்டேஜ் ஏறி ஒரு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி, அவங்க மைக்க பிடிச்சு பேசுற மாதிரி நாங்க அந்தந்த கிளாஸ் டீச்சரை இன்சிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களும் அதுக்கு மோட்டிவேட் பண்ணி எல்லா குழந்தைங்களும் எங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தா தெரியும். இன்னோவேட்டர்ஸ் பிளாக்னு வச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்தா தெரியும். எல்லா குழந்தைங்களுமே ஸ்டேஜ் ஏறி மைக்க பிடிச்சு எதா ஒண்ணு பேசிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணும். கண்டிப்பா. பொது வாழ்க்கையில அவங்க ஈடுபடும் போது அந்த பயம் இல்லாத எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும், எந்த விதமான கேள்வியா இருந்தாலும், எந்த முயற்சியும் வந்துட்டு அவங்க விடாத செய்யணுன்றதுக்காக நாங்க அவங்கள தயார்படுத்திட்டு இருக்கோம். ரொம்பவே சிறப்பு. கொஞ்சம் இந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும். ஏன்னா எந்நேரமும் படி படி படினாக்கா இல்ல அந்த குழந்தை இல்ல வந்து மேம், நாங்க அதுக்குதான் வந்து NSS கேம்ப்னு வச்சிருக்கோம். NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இருக்கு. okay. அதுல வந்துட்டு நாங்க 7 days வந்து ரெசிடென்ஷியல் கேம்ப் நடத்திருக்கோம். 7 நாள் ஸ்கூல்லயே தங்கி பசங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சொல்லவே வேணாம், எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு பேரண்ட்ஸ் அவ்வளவு ஒத்துழைப்பு. பேரண்ட்ஸே நம்ப மாட்றாங்க, இப்படியா என் குழந்தைங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில 4:30க்கு ஏஞ்சி குளிச்சுட்டு எல்லா குழந்தைங்களும் நம்ம ஸ்கூல்லயே டீச்சர்ஸும் கூட தங்கி இருந்தாங்க. 5 o'clock யோகா பண்றாங்க. அந்த போட்டோஸையும் நாங்க கூகுள்ல டைமோட ஷேர் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுவோம். நாங்க எங்க பேரண்ட்ஸ் இந்த தங்கி இருக்க பேரண்ட்ஸ்க்கும் அனுப்பிட்டே இருக்கோம். ஏன்னா என்ன செய்யறாங்கன்னு அவங்க பாக்கணும் இல்லையா. அதனால காலையில 5 மணிக்கு யோகா பண்ணுறாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவங்க துணியை அயன் பண்ணி அவங்க போட்டுக்கிறாங்க யூனிஃபார்ம். அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 week ஃபுல்லா தங்கி இருந்தாங்க. குழந்தைங்க எப்பயுமே குழந்தைங்கதான், அவங்கள எப்படி நம்ம வழி நடத்துறோம்ன்றதுதான் அதுக்கு அவங்க தயாராயிடுவாங்க. வந்து இந்த இந்த இதை வந்து உடைக்கணும். 100க்கு 100 மார்க் எடுக்கணும், 0.9 0.8 அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிள்ளைக்கு டென்ஷன் ஆகுது. அந்த பிள்ளைங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பிள்ளை வந்து ஐயோ 1 பாயிண்ட் குறைஞ்சிடுச்சு. இல்ல முன்னாடி மாதிரி இல்ல மேம். இப்போ வந்துட்டு முன்னாடி டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், பேங்க் வேலை இதுதான் தெரிஞ்சது. டாக்டர் தான் மெயின். வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா பேஷண்ட் வந்துட்டு டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் டீச்சர், அப்புறம் பேங்க் வேலை இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேலையா இருந்தது. நம்ம காலத்துல அந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நிறைய ஜாப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேம். அந்த கேட்டரிங் டெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, ஆர்கிடெக்ட் இருக்குது, அந்த மாதிரி பெயிண்டிங்ல ஒர்க் இருக்கு, டான்ஸ் வந்து டீச்சரா ஆகுறாங்க, டிராயிங் டீச்சரா ஆகுறாங்க, டிராயிங்ல ஃபேமஸ் பர்சனாலிட்டியா டெவலப் பண்றாங்க, கராத்தா மாஸ்டர் ஆறாங்க, நம்ம யோகா மாஸ்டர் ஆறாங்க. இப்ப நம்ம யோகா சொல்லி தரும் போது யார் இன்ட்ரெஸ்டா வருஷம் ஒரு 10 பசங்க வந்து அந்த யோகால ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஹையர் எஜுகேஷன் தான் படிக்கணும்னு எங்களை தான் கேக்குறாங்க. we are guiding them. நாங்க கைட் பண்றோம். இப்ப டான்ஸ் கத்துக்கிற பசங்க எங்க அடுத்தது எங்க போய் நாங்க ஜாயின் பண்ணணும்னு கேக்குறது, பாட்டு கத்துக்கிற பசங்க வீணை, டேபிள் டென்னிஸ், ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க அதுக்கு நாங்க வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஃப்டர் 12th ஆல்சோ அவங்க வந்து எங்க கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டுட்டு தான் எங்கெங்க போய் அவங்களோட ஃபியூச்சரை கண்டினியூ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க லைஃப் வந்து கரியரை முன்னோக்கி போறோம். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யூனிக். அதனால வந்து நாங்க மதிப்பெண்ணை பத்தி மட்டுமே வந்து சொல்றதே நாங்க எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஃப்ரீடம் தான். அது என்னன்னா அவங்க அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு வந்து படிங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதுல படிங்க நல்ல ஆர்வமா. புரியாத சப்ஜெக்ட நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 65% எடுக்கிற அளவுக்கு நாங்க தேர்ச்சி கொடுக்குறோம். அந்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து கவனிச்சுக்கிறோம். பேரண்ட்ஸ்க்கும் நாங்க போன் பண்ணி சொல்றோம், உங்க பையன் வந்து இதுல வீக்கா இருக்கான், அதனால ஒரு 6 to 7 உட்கார வைக்கிறோம். நாங்க இங்க அந்த சப்ஜெக்ட்ல ஸ்பெஷல் கோச் பண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்பெஷல் கேர் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருந்தாலும், கல்ச்சுரல்ஸ் ஆர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருந்தாலும், பசங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க சில பசங்க,
சிவவாத்தியம் வாசிக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல. சிவவாத்தியத்துல அது இப்ப நாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிக்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கோம். ம். கோவிடுக்கு முன்னாடில இருந்து நம்ம பசங்க வந்து ஒரு ட்ரூப் அப்படியே வருது. அதுங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு சொல்லி தந்துட்டும் போகுதுங்க. நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். ம். இதுல இன்ட்ரெஸ்டா இருக்க, நீங்க இந்த சம்பந்தமான ஃபீல்டுல பையனை விட்டீங்கன்னா நல்லா வருவா அப்படின்றத நாங்க சொல்லிதான் அனுப்புறோம். எதுவுமே வந்து இழிவு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கிடையாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. ஆமா. எல்லாத்தையும் ஒரு ஏத்துக்கிறாங்க. நேர்மையான விஷயம். விஷயமா இருந்தா, ஒரு நேர்மையான ஒரு எந்த ஒரு கல்வியா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா எடுத்துக்கிட்டாலும், வேலைக்கு போறோம் எடுத்துக்கிட்டாலும், அதுல ஒரு நேர்மையா, ஒரு விடாமுயற்சியோட அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தே வில் சக்சீட் அப்படின்றத நாங்க பசங்க மனசுல ஆழமா பதிய வைக்கிறோம். நான் நேத்தி வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சி இருந்துச்சு. இந்த நம்முடைய பாரம்பரிய நடனங்கள், தெருக்கூத்து, பறை இசை இதெல்லாம் வந்து எங்கேயும் காணாமலே போயிருந்துச்சு. அவங்க எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இந்த கொரோனா காலத்துல அவங்களுக்குலாம் ரொம்ப வாழ்க்கையே இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி அவ்வளவு அழகா அந்த பறை இசை இது எல்லாத்தையும் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. எல்லாமே இன்னைக்கு வெளிப்படையா நம்மளுடைய கலாச்சாரங்களை எங்கேயும் நாங்க தொலைக்கல அப்படிங்கிற அளவுக்கு ஆமா, கொண்டு ஆமா, வந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை விஷயங்களையும் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவாகவும் இருக்கு. உங்க பிள்ளைங்க வந்து நிறைய துறைகள்ல சாதிச்சு உங்க பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கேட்டு நடந்துக்கிட்டாலே போதும். உங்க பிள்ளைங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கும். மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம். வாய்ப்பு கொடுத்த தீபம் இயக்குனருக்கும், தீபம் சேனல் இயக்குனருக்கும், தொலைக்காட்சி நேயர்களுக்கும்